அன்னையார் பாகம் 3 அத்தியாயம் 23. என்னையா சொல்கிறீர்? சக்கரவர்த்தியின் காலம் முடிவடைந்து விடுமா? ஆமாம். அடுத்தது? இன்னொரு அந்தனர் ஆவலாக கேட்க, இளவரசர் ராஜேந்திரர் பதவிக்கு வருவார். பதவிக்கு வந்ததும் எல்லா அரசரை போல அவரும் ஒரு மிகப்பெரிய படையெடுப்பை நடத்துவார். அந்த படையெடுப்பிலும் வெற்றி பெற்று பொற்காசுகளும் ஆடு மாடுகளும் தானியங்களும் கொண்டு வந்து தஞ்சையில் நிறைப்பார். ஆட்களை கொண்டு வந்து குவிப்பார். பிறகு மறுபடியும் எங்கேனும் ஏதேனும் கோவிலை கட்டுவார்கள். ஆஹா, மறுக்க முடியாத உண்மைகளை இந்த அந்தணர் கூட்டம் பேசி வருகிறது. ஆனால் நமக்கு செயலாற்றத்தான் முடியவில்லை. ஒரு அந்தணர் தன் மார்பை தானே தட்டி கொண்டு பேசினார். நாம் செயலாற்றக்கூடாதையா? அதுதான் முக்கியமானது. என்ன நடக்கும் என்று அனுமானிக்க வேண்டும். நடந்தது என்ன என்று கவனிக்க வேண்டும். மற்றபடிக்கு கேட்டால் இவ்விதமான காரியம் செய் என்று சொல்லிவிட்டு மௌனமாக இருப்பதே நல்லது. அதேபடி? அதுதானே நம் தத்துவம். என்ன தத்துவம்? வெறுமே இருந்துவிட்டு போ. இருந்துவிட்டு என்பதை அழுத்தம் திருத்தமாக அந்தனர் உச்சரித்தார். இருந்துவிட்டு என்றால்? சாட்சியாக இருந்துவிடு. நீ எதுவும் செய்ய முற்படாதே, எதையும் தடுக்காதே, எதையும் மாற்றாதே, சாட்சியாகவே இரு என்று அர்த்தம். இது சரியா? வேறு எதுவும் சரியில்லை, அதனால் இதுதான் சரி. அந்த அந்தனர் கூட்டம் கண்களை நெட்டு குத்தி கரையையும் நீரையும் வெறித்து பார்த்து கொண்டிருந்தது. ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருந்தது. எதிர்கரையில் உள்ள அந்தணர்கள் வந்து அருகே உட்கார்ந்து கொண்டார்கள். என்ன இவ்வளவு பெரிய சபை, அதுவும் இந்த சாயங்கால வேளையில் என்று கேட்டார்கள். யாரும் பதில் சொல்லவில்லை. புதிதாய் வந்தவர் முன்பே இருந்தவரிடம் காதோரம் என்ன நடந்தது என்று கேட்டு முழுவதும் கிரகித்து கொண்டு மெல்ல குரல் கொடுத்தார். கருமார்கள் பூணூல் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதைவிட வல்லடி ஏதும் உண்டா? அந்தணர்களைப் போல அவர்களும் கம்பீரமாய் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அரசனுக்கு நெருக்கமாக, அவருக்கு உதவியாக, போர்களுக்கு பின்பலமாக நாம் இருக்கிறோம் என்ற தைரியத்தில் அரசர் பாராட்டியதால் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம் என்ற நினைப்பில் இப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாம் இதை அனுமதிப்பதா கூடாதா? இது மிக மடத்தனமான கேள்வி. உங்கள் அனுமதியை யாரையா கேட்டார்கள்? அவர்கள் உங்களிடமா அனுமதி கேட்டார்கள்? அரசனிடம் கேட்கிறான். இன்று ராஜராஜர் மறுத்தாலும் நாளை ராஜேந்திரர் கொடுத்து விட்டால் நீர் என்ன செய்வீர்? பூணூலை அறுத்தெறிவீரா? பூணூல் தானே, போட்டுவிட்டு போகட்டுமே, என்ன அதனால்? பூணூல் என்பது ஒரு அடையாளமாகத்தானே நாமே வைத்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு அடையாளம் தனக்கும் வேண்டுமென்று சொல்கிறான். ஒரு தனி அடையாளம் கேட்டிருக்கலாம். தலையில் ஒரு ஒற்றை கொம்பு கட்டிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். அல்லது இடுப்பில் சத்திரியர் போல வாள் வைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். ஒரு வணிகனை போல கங்கணங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். அவனுக்கு என்னவோ நம்மீது கோபம், அல்லது வெறும் நூல்தானே, அதற்கு பெரிய மரியாதை இருக்கிறதல்லவா? எனவே எளிதான நூலை அரசரிடமிருந்து வாங்கி கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். அதில் நமக்கு என்ன நட்டம்? இணையாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இல்லை, இணையாக முடியாது. அப்படி ஒன்றும் சட்டமில்லை. 4 தலைமுறைக்கு ஒரு முறை மாற்றம் நிகழ்கிறது. மாற்றங்கள் இயல்பு. மாறாதது எதுவும் இல்லை. பூணூல் அணிந்தாலும் அணியாவிட்டாலும் கருமார் சமூகம் மாறும். இது அவர்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட யோசனையை அவர்கள் செய்வதே இல்லை. இப்பொழுது அதுவல்ல கேள்வி. அவர்கள் கேட்டு அரசர் கொடுத்தால் நம்முடைய மனோநிலை என்ன? வெறுமே இருங்கள். இல்லை, நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? வேறு என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு அந்தணனும் ஒவ்வொரு கருமாருக்கும் சந்தியா வந்தனமும் இன்னும் பிற யோக வித்தைகளும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டால்? ஒருவர் கேள்வி கேட்டார். அப்படியெல்லாமா செய்வார்கள்? செய்தால் நம்முடைய இனம் காணாமல் போகும். ஒருவன் தன்னுடைய இனத்தை தன்னுடைய வாழ்நாளில் காணாமல் அடிப்பது என்பது அவர் இனத்திற்கு செய்த துரோகம். நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதே கேள்வி. எதிர்க்க வேண்டும். இளைஞனான ஒரு அந்தணன் உரக்க குரல் கொடுத்தான். இல்லை, பணிவாக அரசரிடம் எடுத்து சொல்லி அவர்களுக்கு பூணூல் அணியும் உரிமை கொடுக்க கூடாது என்று சொல்ல வேண்டும். இல்லை, அதிலும் தவறு இருக்கிறது. பிறகு அவர்கள் பூணூல் அணிந்து கொள்ளட்டும். ஆனால் அது வெறும் அடையாளம் மட்டுமே. வேறு எந்த சம்பிரதாயங்களும் தொடர்ந்து அவர்களுக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லிவிடுவோம். அதாவது அவர்கள் பூணூல் அணிவதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இதில் தவறே இல்லை. என்ன அயோக்கியத்தனம் இது? முதுகில் குத்துவது போல பேசுகிறீரே.
உங்களுக்கு ஏன் இன்னும் ஒன்றும் புரியவில்லை? பாண்டிய வீரர்கள் கருமார்களை பார்த்து கேலி செய்தார்களாம். எப்படி தெரியுமா? சணல் நூலை மார்புக்கு குறுக்கே போட்டுக்கொண்டு, எங்களுக்கு பூணூல் அணிய பாண்டிய தேசத்தில் உரிமை கொடுத்து விட்டார்கள் என்று இந்த சோழ தேசத்து கருமார்களை கேலி செய்திருக்கிறார்கள். கேலிக்கு கை ஓங்க முடிந்ததே தவிர அந்த கேலியை எதிர்க்க முடியவில்லையே. உன்னுடைய கோரிக்கை கேலி கூத்தாக போய்விட்டது என்று நமக்கு முன்னே வேறொருவன் அவர்களுக்கு சொல்லிவிட்டான். அவர்கள் கெட்டிக்காரர்களாக இருந்தால் அதை பற்றி யோசித்திருப்பார்கள். அது சரி, மற்ற கோரிக்கைகளை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இன்னொரு அந்தணர் கேட்டார். நீங்கள் தடுக்க முடியாது. தடுத்தால் அடிபடுவீர்கள். பல்லக்கில் ஏறவும், செருப்பணிந்து கொள்ளவும், வீட்டிற்கு முன்னும் பின்னும் வாசல் வைத்து கொள்ளவும், நல்லது கெட்டதற்கு சங்கு ஊதிக்கொள்ளவும் இந்த உரிமைகளை அவர்களுக்கு கொடுக்கலாம் என்கிறீர்களா? அந்த சடங்குகள் எதுவும் உங்களோடு போட்டிக்கு வரவில்லை. வேறு சிலரோடு போட்டிக்கு போகின்றன. யாரோடு? சத்திரியர்களோடு, அதாவது மறவர்களோடு அவர்களுக்கு போட்டி வந்துவிட்டது. அடே அப்பா, கருமார்கள் எவ்வளவு கெட்டிக்காரர்கள்! எல்லா இடத்திலும் கை வைத்து நம் மீது பாய்ந்திருக்கிறார்களே. ஐயா, அரசருக்கு நெருக்கமாக கருமார்கள் மாறி ஒரு நல்ல இடத்திற்கு வந்து விட்டார்கள். இப்பொழுதும் அடுத்தது அந்த கருமார்களிலேயே இன்னொரு பிரிவினரான சிற்பிகள் இருக்கிறார்கள். அவர்கள் அரசருக்கு மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்வார்கள்? எது வேண்டுமானாலும் செய்வார்கள். சமீபத்திய உலோக சிற்பங்களும் கற்சிற்பங்களும் கொடி வேலைகளும் கட்டிடக்கலைகளும் அற்புதமாக தெரிந்துவிட்டது. நம்முடைய வீடு போல செங்கல் திண்ணையும் சாணி மெழுகிலும் மூங்கில் கூரையும் மண் சுவரும் இல்லை. தட்டோடும் வளைவோடும் வைத்து மன்னர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறார்கள். மேல் கூரையை சமதளமாக்கி அல்லது வில் வளைவாக்கி ஓட்டுக்கூரையோ அல்லது நல்ல உயரத்தில் அந்த மர உத்திரங்களுக்கு தூண்கள் அடிப்படையாக கொடுத்து மிக பெரிய கூடங்கள் எழுப்புகிறார்கள். பளிங்குத்தரை, வேலைப்பாடுள்ள சாளரங்கள், காற்று முறை தெரிந்து மிக கன கச்சிதமாக கட்டப்பட்டிருக்கின்றன ஜலத்தாரைகள். அதிலே சொட்டு மழை ஜலம் வராது, ஒழுகாது. எந்நேரமும் யாரோ விசிறி கொண்டிருப்பது போலவே தென்றல் காற்று உள்ளே புகுந்து கூடத்தில் விளையாடி கொண்டிருக்கும். உண்ணவும் உறங்கவும் மிகச் சரியான மாளிகைகள் கட்டப்பட்டு விட்டன. இன்னும் தொடர்ந்து கட்டப்படும். கோவில்கள் எழுப்ப எழுப்ப மற்ற அரண்மனை கட்டிடங்களும் அதிகரிக்கும். கோயில் வேலைக்கு போனது போக மிச்சமுள்ள கற்களை மாளிகை கட்ட புரட்டி எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். மரத்துண்டுகளை வேறுவித வேலைக்கு மாற்றி விடுவார்கள். வேண்டுமென்றால் நீங்களும் அரசரிடம் கேட்டு பெரிய மாளிகை கட்டிக்கொள்ளலாம். சரி, அந்தி சரிந்து விட்டது. ஜபம் செய்ய ஆரம்பிக்கலாமா? ஆமாம், இப்போது பேசிய விஷயத்தை சுருக்கமாக நமது தலைவர்களிடம் சொல்லிவிடு. இதை அரட்டையாக ஆரம்பித்து ஆழமாக சிந்தித்தோம் என்று சொல்லிவிடு. இருட்டிய பிறகு இந்த பேச்சு இனி தேவையில்லை. ஏன், இருட்டிய பிறகு பேசக்கூடாதா? பகலில் பக்கம் பார்த்து பேச வேண்டியது. இரவு நேரம் எதுவும் பேசாமல் ஜபத்தில் ஈடுபடுவது நல்லது. அது உங்களை வளர்க்கும். பிறகு அந்தணர்கள் மெல்ல ஒரு குளத்தில் இறங்கினார்கள். வரிசையாக நின்று கொண்டு மாலை நேர வழிபாடான சந்தியா வந்தனம் செய்ய ஆரம்பித்தார்கள். மந்திரங்களை அவர்கள் உணர்ந்து சொன்னார்கள். குடந்தையில் உள்ள காவேரியில் இறங்கிய ஒரு 500 அந்தன இளைஞர்கள் அதே விதமாய் மந்திரங்களை ஜபித்தார்கள். அந்த அந்தன இளைஞர்கள் தொண்டை நாட்டிலிருந்தும் நடு நாட்டிலிருந்தும் ஒன்றாக கிளம்பி ஈசான சிவ பண்டிதருடைய வேத பாடசாலையில் பிரம்மதேசம் எனப்படும் ஊரில் 7 நாட்கள் தங்கிவிட்டு பிறகு திருவக்கரை அடைந்து திருவக்கரை காளியை தரிசித்துவிட்டு அங்கிருந்து வேகமாக நடந்து ஒரு இரவு ஒரு பகலில் காவேரி கரையை வந்தடைந்தார்கள். தஞ்சையின் அந்தன இளைஞர்கள் போல் அல்லாமல் கச்சலாக, கருப்பாக, உயரமாக, பெரிய விழிகளோடு, சற்று மெலிந்த தேகத்தோடு, அதிகம் போஷாக்கில்லாத தேகத்தோடு, பசித்த பார்வையோடு இருந்தார்கள். எதையும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். அதே சமயம் இடையராது உரத்த குரலில் பாடங்களையே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எதை பார்த்தாலும் அதற்கு பாடத்திலிருந்து ஒரு உபமானத்தை காட்டி அதை போல் இருக்கிறது என்று பேசினார்கள். அவர்கள் பலரிடம் 2 கோமணங்களும் ஒரு துண்டும் மட்டுமே சொத்தாக இருந்தன. அந்த துண்டும் கிழிந்தும் பழுப்படைந்தும் இருந்தது. குடந்தையில் உள்ள செழுமையான அந்தணர்கள் இந்த இளைஞர்களை வியப்போடு பார்த்தார்கள். அடே அப்பா என்று பாடத்திறனை கண்டு வியந்தார்கள். எல்லோருக்கும் 2 புது கோமணங்களும் மேல் துண்டும் இடுப்பு துண்டும் வாங்கி கொடுத்தார்கள். 2 நாள் வயிறார சோறு போட்டார்கள். மாலையில் குடிப்பதற்கு பாலும், உச்சி வேளையில் நல்ல மோரும், வாழைப்பழங்களும் அதிரசங்களும், இரவு நேரம் பாலில் கொதிக்க வைத்த சாதமுமாக பரிமாறினார்கள். உடம்புக்கு எண்ணெயும் சிகைக்காயும் கொடுத்தார்கள்.
10 பேராக பிரித்து அவர்களை பல கோயில்களில் போய் வேதம் சொல்லச் சொன்னார்கள். அந்த நடுநாட்டு அந்த இளைஞர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடும் துடிப்போடும் நன்றியோடும் வேத பாடங்களை சொல்ல ஊர் மக்கள் அவர்கள் சொல்லும் அழகை திகைத்து போய் பார்த்தார்கள். அந்த வேதத்தின் ராகத்தை நன்றாக அனுபவித்தார்கள். தாழங்குடைகளும் விசிறிகளும் பித்தளை சொம்புகளும் அவர்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்டன. 567 அந்தன இளைஞர்கள் அணிவகுத்து வேதம் சொல்லியபடியே பாபநாசம் வழியாக தஞ்சைக்கு போகின்ற அழகை பார்த்து ஆண்களும் பெண்களும் வியந்தார்கள். அவர்கள் போகும் வழியில் முன்னே ஓடிப்போய் விழுந்து நமஸ்காரம் செய்தார்கள். அவர்கள் வரும் செய்தி திருவையாறு அந்தணர்களுக்கு எட்டியது. அவர்களை வரவேற்க தயாரானார்கள். உயரமாய் அகலமாய் சிகப்பு தோளாய் காதில் கடுக்கனோடு 8 முழ வேட்டியும் தோளில் 4 முழ துண்டும் இடுப்பில் பட்டு துண்டும் தலைக்கு வர்ண தலைப்பாகையும் கழுத்தில் தங்கம் கோர்த்த ருத்ராட்சமும் கங்கணமும் மோதிரங்களும் வேட்டி மீது வெள்ளி அரைஞானும் அணிந்து அலங்காரமாக அந்த அந்தணர்கள் தொண்டை நாட்டு அந்தணர்களை வரவேற்க தயாரானார்கள். தாழங்குடைகள் மிதந்து வருவதை தொலை தூரத்திலிருந்து பார்த்தார்கள். அடே, இது என்ன? தொண்டை நாட்டிலிருந்து அந்தணர்கள் வருகிறார்கள் என்றா சொன்னாய்? ஆமாம், அப்படித்தான் சொன்னேன். இதென்னையா, ஏதோ சேறு குழம்பு போல மிதந்து வருகிறது என்று ஒரு அந்தணர் சொல்ல மற்றவர்கள் வாய்விட்டு சிரித்தார்கள். தாழங்குடையின் அசைவு அப்படித்தான் இருந்தது. தாழங்குடைகள் இப்போது நின்றன. 6 ஆறாக அணிவகுத்தன. இடது தோளில் தாழங்குடை, வலது கையில் விசிறி, இடுப்பில் ஒரு துண்டு, மேலே ஒரு துண்டு. நிதானமாக ரிக்வேத சாகை அவர்கள் சொல்ல ஆரம்பித்து நடந்து வந்தார்கள். பூரண கும்பம் ஏந்தி வந்த அந்தணர்களுக்கு 10 அடி முன்னே நின்று தொடர்ந்து வேதம் சொன்னார்கள். அந்த வேதத்தின் ஓசை தஞ்சை அந்தணர்களை மெல்ல வியக்க வைத்தது. ஆனால் வியப்பை வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டாம் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அடே அப்பா, திராவிட சிசுக்கள், ஒரு அந்தணர் வியப்போடு சொன்னார். அவர்கள் கருப்பாக இருக்கிறார்கள் என்பதை அந்த வாக்கியம் உணர்த்தியது. மறுபடியும் தஞ்சை அந்தணர்கள் மெல்ல சிரித்தார்கள். மத்திம வயதும் நல்ல பாடமும் தெரிந்து தலைவன் போல இருந்த ஒரு இளைஞன் முன்னே வந்தான். குடையையும் விசிறியையும் கீழே வைத்தான். நீண்ட நெடுஞ்சான் கிடையாய் தஞ்சை அந்தணர்களை நோக்கி கிழக்கு திசையாக விழுந்து வணங்கினான். தஞ்சை அந்தணர்கள் ஆரவரித்தார்கள். எல்லா குடைகளும் கீழ் இறங்கின. விசிறிகள் தரையில் படர்ந்தன. அத்துணை இளைஞர்களும் நெடுஞ்சான் கிடையாக தஞ்சை அந்தணர்களை வணங்கினார்கள். தஞ்சை அந்தணர்களுக்கு கர்வம் கொப்பளித்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.